ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு முமுச்சலா யூடியூப் சேனல். வாங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி ஒரு எபிசோடு பார்த்துட்டோம். அஃபோர்டபுள் ரேட் சில்க் சாரீஸ் ஹால், ஓகேங்களா? அதே இது இப்போ பார்ட் 2 பார்க்க போறோம். வெயிட் பண்ணுங்க. செம்ம சூப்பர் சூப்பர்பான கலெக்ஷன்ஸ். நீங்களே நம்ப முடியாத, என்னமோ சொல்லுவாங்க, உங்க கண்ணு உங்களாலேயே நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் செம்ம சூப்பரா எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அஃபோர்டபுள் ரேட், அதுவும் இந்த தீபாவளிக்கு மஜா தான் அப்படிங்கிற மாதிரி செமையா இருக்கும். அப்புறம் பேக்ரவுண்ட் நல்லா இருக்கா? இது ஆக்சுவலா இது வேற ஸ்டிக்கர். அப்புறம் இது வந்து பாத்ரூம் டோர். எல்லாமே மீஷோ தான். நான் சொன்னேன்ல ரேண்டம் ஃபைன்ஸ்ல பாத்திரலாம்னு சொல்லிட்டு, ஆக்சுவலா ஸ்டிக்கர்ஸுக்குன்னே ஒரு எபிசோடு போடணும். அந்த அளவுக்கு வாங்கி 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 ஒட்ட வச்சு வச்சிருக்கேன். பட் நீட்டா இருக்கு இல்லைங்க? நிஜமாலுமே பேக்ரவுண்ட் அழகா இருக்குது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். எப்போ சொல்ற மாதிரி தான், ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க, நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அவ்வளவுதான். ஒவ்வொரு தடவைக்கும் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தக்கூடாது, ஓகேங்களா? லைக் மட்டும் கொடுத்துடணும் எப்பவும் போல. அப்புறம் இந்த ஜெல் நல்லா இருக்கா? ஆக்சுவலா இது முகப்பு செயின். இருங்க, நான் ஃபுல்லா போட்டு காமிக்கிறேன். நான் தான் சரி முகப்பு செயினா போட்டா ட்ரெடிஷனலா இருக்கிற மாதிரி இருக்கும். சுடிதாருக்கு வந்து உங்களுக்கு ஓகே நெக் பீஸா போட்டிருந்தா நல்லா இருக்கும். இது இவ்வளவு லெங்தா 24 இன்ச். ஆக்சுவலா நம்மளோட தாலி செயின் இருக்கும்ல, தாலி செயின் வந்து இவ்வளவு இருக்கும். அதே அளவு 24 இன்ச் இருக்கும். அதே அளவுக்கு இருக்கிற ஒரு முகப்பு செயின், ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள்ல. அதே சண்டே ஹால் வீடியோல தான் வாங்கினேன். ஆக்சுவலா இதோட பையிங் லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். இதுல நிறைய டிசைன்ஸ் எல்லாம் அவைலபிள். அப்புறம் இந்த காஸ்டியூம் பத்தி பேசிடலாமா? ஃபர்ஸ்ட் டார்கெட் போட்டு வரேன். நம்மளுக்கு பண்பாடு தான் முக்கியம். இது ஆக்ஷன். ஓகே, இந்த ட்ரெஸ் வந்து நல்ல செம்ம ஜிகி 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 கிளிட்டரா இருக்கு. பட் என்னன்னா எல்லா பக்கம் ஒட்டுது. தெரியுதா உங்களுக்கு? என் ஃபேஸ் எல்லாமும் நிறைய இடத்துல ஜிகி 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 மின்னு நினைக்கிறேன். இந்த லைட் வச்சதுக்கு உங்களுக்கு தெரியல. ஆக்சுவலா இப்ப தெரியுதா? இது ஃபுல்லா இந்த ட்ரெஸ்ஸோட இது இல்ல, ஃபுல்லா இதா இப்படி தட்டுனாலே விழுகும். வீடு ஃபுல்லா இன்னைக்கு ஃபுல்லா இதே ஜிகி ஜிகி தான். ஆக்சுவலா இந்த துப்பட்டாவை எடுத்ததுக்கு அப்புறம் இந்த இது காப்பு எடுத்தேன். ஹரிகன்ட்ல இல்ல, போத்தீஸ்ல இந்த டப்ளி எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க தெரியுங்களா? லாஸ்ட் பிட்னு சொல்லிட்டு நிறைய இந்த கடைசி பீஸ்ன்னு சொல்லிட்டு 1 மீட்டர் 1.25 1.5 2 அந்த மாதிரி நிறைய இதுல போட்டு வச்சிருப்பாங்க. அதுல இருந்து ஒண்ணு எடுத்துட்டு வந்து, சரி ஆக்சுவலா ரெண்டு ஒரே இதுல இருந்துதா, ஓகே மேட்சிங்கா இருக்கு. இது வந்து நல்லா இருக்கு. இது வந்து ஷைனிங் தான், பட் மெட்டீரியலே அப்படிதான். இது வந்து ஜிகினா இல்ல, பட் இது வந்து உதுருன்னு உதுருதுங்க, பயங்கரமா உதுருது. வீடு ஃபுல்லா. இதான் செகண்ட் டைமா போடுறேன். லாஸ்ட் டைம் சரவணா ஸ்டோர்ஸ் போனப்போ போட்டேன். இன்னைக்குதான் செகண்ட் டைமா போடுறேன். ஆக்சுவலா எடுத்து 1 வருஷத்துக்கு மேலேயே ஆகுது. பட் நல்ல அஃபோர்டபுள் ரேட்ல தான் எடுத்தேன் நான். இது ஒரு ஃபுல் அப்படியே ஒரு 2 மீட்டருக்குள்ளதான் இருந்தது. அது நானே ஸ்டிச் பண்ணிக்கிறதுங்கிறதுனால உங்களுக்கு கம்மியா 1.25 1.80 அந்த மாதிரி இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். தெரியுதா? கொஞ்சம் டைட்டா வச்சிருக்கேன், அவ்வளவுதான். துணி அவ்வளவுதான், வேற எந்த டிசைனும் எதுவும் பண்ணல. பின்னாடி வெறும் பேக் நெக்கு நாட் மட்டும் தான் வச்சிருக்கேன், நல்லா டீப் நெக் வச்சு. இந்த துப்பட்டா நல்லா இருந்தது, இந்த மெட்டீரியல் நல்லா இருந்தது. சரி சொல்லிட்டு அதுக்கு மேட்சாவே இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் பேண்ட், நார்மலான பேண்ட் தான் போட்டிருக்கேன். பலாசோ பிங்க் கலர் ஷேட்ல தான் போட்டிருக்கேன். நீங்க கோல்டன் கலர் எந்த கலர் வேணாலும் வேர் பண்ணலாம், நல்லாவே இருக்கும். பட் இது வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். பட் உதுருதுங்க. நீங்க இந்த மாதிரி போத்தீஸ், சென்னை சில்க்ஸ் எல்லாம் போனீங்கன்னா அந்த தொட்டி மாதிரி இருக்கும், டப்பு மாதிரியே இருக்கும். அதுல போய் பாத்தீங்கன்னா நிறைய லாஸ்ட் பிட்டுகளா இருக்கும். ஆக்சுவலா எடுத்துட்டு வந்து நீங்க அப்பவே எடுக்கணும்னு தைக்கணுங்கிறதுல இல்ல, அதுக்கப்புறம் போறப்பெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்றதுக்கு செம்ம சூப்பரா இருக்கும். நான் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நம்மளுக்கு வாரிசுகளா இருக்கும்ல, அதுகளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்கிற மாதிரி எங்க அக்கா பொண்ணுக்கு சொல்லி கொடுத்து ஒரு மெட்டீரியல் நாங்க போனப்ப எடுத்துட்டு வந்தோம். எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அதுக்கு டாப் ஒண்ணு ஒரு தடவை எடுத்துட்டு வந்தோம். எடுத்துட்டு வந்து அப்பவே வேண்டா சித்தி, இதெல்லாம் நம்மளுக்கு எனக்கு உங்களுக்கு உங்க அளவுக்கு மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ண தெரியாது அப்படின்னா, நீ எடு ஏதோ ஒண்ணு போடு, அதனால என்ன பாப்பா போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் எடுத்து மறுபடியும் இன்னொரு மெட்டீரியல் அதுக்கு டாப் கொண்டு எடுத்துட்டு வந்து ஸ்டிச் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போனா அவ்வளவு காம்ப்ளிமெண்ட் ஆமா. அவதான் சொன்னா, ஐயோ சித்தி உங்க பழக்கத்தை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் இனிமே. ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு ஐடியால எடுத்துட்டு வருவோம், அது நம்மளுக்கு வேற ஏதோ ஒரு ஐடியா வந்துடும். ஆக்சுவலா அவங்க என்ன எடுத்துட்டு நாங்க என்ன எடுத்துட்டு வந்து அவ என்ன ஸ்டிச் பண்ணி போட்டாங்கிற போட்டோ இமேஜ் இருக்குது பாப்பாவோடது. அதை போடுறேன். ஒரு இந்த இட்டாலியன் கிரேப் மெட்டீரியல் பிளைன்ல எடுத்து அதை வந்து பாட்டம்க்கும் மேல அதே ஸ்பேஸ் சில்க்ல வேற டார்க் ஷேட், அதுலயே டார்க் ஷேட் வந்து அரிகன்ட்லயும் எடுத்துட்டு வந்தது. ஆக்சுவலா கீழே இருக்கிற அந்த இது வந்து கணபதி சில்க்ஸ், காந்திபுரம் கணபதி சில்க்ஸ்ல எடுத்தது. இது வந்து அதுக்கு மேட்சா அரிகண்ட் வந்தப்ப அரிகண்ட்ல எடுத்தோம். செம்ம சூப்பரா இருக்கும். நீங்களே பாருங்க, அந்த போட்டோவை பாத்தீங்கன்னா நீங்களே சொல்வீங்க, ஓ விஜயோட ஐடியா செம்ம சூப்பர் தானே. அந்த மாதிரி நான் நிறைய எடுத்து ஸ்டிச் பண்ணிருக்கேன். ஓகே, நிறைய ரொம்ப பேசிட்டோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்னா 2 பார்சல் வந்திருக்கு. 1 by 1 ஓப்பன் பண்ணிடலாமா? நோ ஒன்று மட்டும்தான் ஓப்பன் பண்ண போகிறேன். இன்னொன்று அடுத்த தடவை ஓப்பன் பண்ணிடலாம். ஆக்சுவலாக நம்ம ரீல்ஸில் போட்டு நல்லா வைரலாக போச்சுல இந்த கிரேப் வைன் சாரீ, அது கூட ஒரு ராமர் ப்ளூ கலர் மாதிரி இருக்கிற பட்டோலா சில்க் மாதிரி இருக்கும். பட் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஜக்கார்டு தான், ப்ரொக்கேட் ஜக்கார்டு மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக த்ரெட் வேவிங். அந்த டுயல் டோன் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். பார்டர் வந்து நார்மலான பார்டர் தான். ஆக்சுவலாக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சு செம்ம லைக்ஸ் வாங்குச்சு இந்த சாரீ ஃபோட்டோ. அப்புறம் இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிள்ங்க. ஆக்சுவலாக நான் வந்து இந்த கலர் எடுத்தேன். செம்ம சூப்பராக, மற்ற எல்லா கலரும் வைப்ரண்ட்டாக இருக்கும். நல்ல கலர் கான்ட்ராஸ்ட் செம்மையாக இருக்கும்.
இதுக்கு நான் ஆல்ரெடி ரீல்ஸில் போட்ட மாதிரி ஸ்கேலப்பிங் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிற ப்ளவுஸ் டிசைன் போட்டிருந்தேன்னா செம்ம சூப்பராக இருந்தது. நல்லா இருக்கு. இந்த ரேட்டுக்கு இது செம்ம சூப்பர்னே சொல்லலாம். அவ்வளோ அழகாக வந்தது அவுட்புட்டு. அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் வந்து நிறைய பார்சல் வந்துருக்குது. பட் இன்னைக்கு வீடியோவில் எல்லாமே இந்த 600 500 600 அதுக்கு உள்ள அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பிலோ 1000க்குள்ளே இருக்கிற மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ பார்த்துடலாமா? ஓகே, இது வந்து நான் லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருப்பேன். இது செம்ம சூப்பரான இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிற இந்த லாவெண்டர் கலரை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இதுலேயும் நிறைய கலர்ஸ் அவைலபிள். பட் நான் இந்த லாவெண்டர் கலரை சூஸ் பண்ணேன். அதுவும் பிங்க் ஷேடாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். பார்டரும் நல்ல ஒரு பேபி பிங்க்கு. இதுக்கு வந்து ஜரி வந்து எப்படி வரும்னா உங்களுக்கு கோல்டாகவும் இருக்காது, சில்வர்னு சொல்ல முடியாது, காப்பர்னு சொல்ல முடியாது, ஒரு டல் கலர் மாதிரி இருக்கும். பட் அதுதான் இந்த சாரீவே ரிச்சா காமிக்கிறதுக்கு அழகா இருக்கு. ஃபுல்லா சாரி ஆல் ஓவர்வே கொடி கொடியா பூவா போட்ட மாதிரி ஜரி வேண்டாம். செம்ம சூப்பரா என்ன சொல்றது, சாஃப்ட். இந்த அளவுக்கு சரி வர்றப்போ உங்களுக்கு டெம்பர் இருக்கும்னு நம்ம எதிர்பார்ப்போம். பட் சாஃப்ட்னா சாஃப்ட். இதை பார்த்தாலே அந்த பவுடர் ஞாபகம் தான் வரும். பான்ஸ் பவுடர் கலர் மாதிரியே இருக்குன்னு சொன்னாங்க எங்க மம்மு. அதே மாதிரி சாஃப்டாகவே இருக்குங்க. இதுலேயும் 4-5 கலர் எல்லாம் அவைலபிள். எனக்கு அதுலேயும் இந்த தேர்ட் ஒன்னாக இருந்தது, ரொம்ப ரொம்ப பிடிச்சது. சரி ஃபர்ஸ்ட்டாக லாவெண்டர் ட்ரை பண்ணுவோம். இந்த சீசனுக்கு வந்து லாவெண்டர் தானே இப்போ ட்ரெண்டிங்கு, சரின்னு சொல்லிட்டு மேலே வந்து ஒரு 4 இன்ச்சு பார்டரு, கீழே ஒரு 7-8 இன்ச்சுக்கு வர மாதிரி இருக்குது. எப்போ போல் டக்குன்னு வேர் பண்ணிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். நீங்கள் எங்கேயாச்சும் வெளியூர் போகிறக்கு வண்டியில் போகணும் அப்படின்னாலும், ஒரு பட்டு சாரி கட்டிட்டு போகணுன்னாலும் இது தாராளமாக ட்ரை பண்ணலாம். நம்மளுக்கு ரொம்ப கசகசன்னு ஆகாது. ஒரு சில சாரீஸ் எல்லாம் வந்து மடமடன்னா இருக்கும், நம்மளுக்கு கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இது எதுவுமே இல்லை. நல்லா ஒரு செம்ம சூப்பரான சாஃப்டான சில்க் சாரின்னே சொல்லலாம். அதுவும் இந்த அஃபோர்டபுள் ரேட்டுக்கு கண்டிப்பாக வர்த்துனே சொல்லலாம். அதுவும் பிங்க் கலர்ல, நல்ல ஒரு டார்க் பிங்க்ல பல்லும் அண்டு பிளவுஸும் செம்ம சூப்பரான கான்ட்ராஸ்ட் கலரா இருக்குது. நல்லா இருக்குங்க, சாஃப்டா இருக்கு. அப்புறம் எதுக்கு இந்த வீடியோன்னு பாக்குறீங்களா? ஆக்சுவலா 27th செப்டம்பர் அன்னைக்கு புக் பண்ண இந்த சாரி ஒரு டிஷ்யூ பனாரசி சாரி தான். பட் அதை டச் பண்ணி போனா இந்த மாதிரி வேற சாரி காமிக்குது. பட் இப்போ வரைக்கும் என் கைக்கு இது வரவே இல்லை. என்னன்னா டெலிவரி ஆகிறதுக்கு எவ்வளவு லேட் ஆகுதுன்னு பாருங்களேன். இப்போ நான் வீடியோ அப்லோட் பண்றதுக்கு முன்னாடியும் எடுத்தேன். இன்னைக்கு 13th அக்டோபர் இல்லையா? பாருங்க, இன்னுமே அந்த சாரி வரல. பட் அந்த இதைய லிங்கை டச் பண்ணீங்கன்னா வேற சாரி தான் போகும். ஒருவேளை என் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் வீடியோ போட்டேன்னா இந்த சாரியோட இது வராது, வேற சாரியோட தான் வரும். அதை நான் இப்பவே சொல்லி உங்களுக்காக கிளியர் பண்ணிக்கிறேன். சரி, ஃபர்ஸ்டா சாரி வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நம்மளும் பொட்டிக் ஸ்டைல சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆக்சுவலா நம்மளும் பேசாம பொட்டிக் ஆரம்பிச்சிடலாமா? நீ திரும்பவும் அமெரிக்காக்கே போயிரு சிவாஜிங்கிற மாதிரி இப்ப விற்கிற ரேட்டுக்கு, தங்கம் வெள்ளி விற்கிற ரேட்டுக்கு பேசாம நம்ம பழைய மாதிரி பெங்களூர் பை துணி எடுத்துட்டு வந்து பொட்டிக் ஆரம்பிக்கலாம்னு ஐடியா இருக்கிறேன். சரி, பேக் டு தி பாயிண்ட். ஆக்சுவலா இந்த நாராயணகிரி பட்டு ஆல்ரெடி போன தடவையே நான் சொன்னேன், இதோட 3வது தடவை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க வாங்கிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா ஒரு செல்லர் கிட்ட வர்றப்போ கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும். போன தடவை பார்த்தது லைட்டா பட்டோலா டிசைன் வரும். இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்டர் ஃபுல்லாவுமே ஜரி ஓவன் தான். மேல யானை வர மாதிரியும், கீழே அன்னபக்ஷி டபுள் லைன் வந்து அதுக்கும் கீழேயும் யானை வர மாதிரி. இது வந்து த்ரெட் இல்ல, இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஜரி. அதே மாதிரி லாஸ்ட் டைம் வாங்கினது வந்து ஃபுல்லா என்ன சொல்றது, பாட்டில் கிரீன், அதுக்கு ஒரு ரெட் கலர் மாதிரி. இது வந்து ஒரு நல்ல டார்க் கிரீனுக்கு நல்ல ஒரு ரெட், நல்ல ரெட்னாலும் ஃபுல் பியோர் ரெட்னே சொல்லலாம். அந்த மாதிரி வந்திருக்கு. குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கு, லைட் வெயிட், பெரிய பார்டர். இந்த ரேட்டுக்கு சத்தியமா முடியவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ரேட்ல வாங்கினேன். ஆக்சுவலா இந்த சாரி தான் நான் இருக்கிறதுலே லோயஸ்டா வாங்கினேன்னு நினைக்கிறேன். 270 rupeesக்குள்ள தான் வாங்கினேன். அப்புறம் லாஸ்ட் டைமே நீங்க பாத்திருப்பீங்க, அது வந்து வேற கலர் வேற செல்லர். அதுவும் நான் உங்களுக்காக இந்த சைட்ல அட்டாச் பண்ற பாருங்க. கலர் லைட்டா டிஃபரன்ஸையும், அதே மாதிரி டிசைனும் அது வந்து பார்டர்ல வந்து லைட்டா த்ரெட் வரும். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி சரி. ஆக்சுவலா இது வந்து எங்கேயாச்சும் கோவிலுக்கு கட்டிட்டு போறக்கெல்லாம் செம்ம ட்ரெடிஷ்னல் வேர்னா இது 100% சொல்லலாம். அதுவும் இந்த ரேட்டுக்கு அஃபோர்டபுள், நல்ல லைட் வெயிட், கம்ஃபர்டபுள், எல்லாத்துக்குமே டிக் டிக் டிக்னு கொடுத்துட்டு வந்துட்டே இருக்கலாம். கிரீன் டிக் கொடுத்துக்கிட்டே வரலாம். அந்த மாதிரி ஒரு இது செம்மையா இருக்குங்க. இந்த ரேட்டுக்கு இது கண்டிப்பா அஃபோர்டபுள் தான் சொல்லுவேன். லாஸ்ட் டைம் எல்லாம் எடுத்ததும் 300 310 அந்த ரேஞ்சில தான் இருந்தது. பட் இது வந்து 270 அந்த சம்திங்க்கு தான் எடுத்தனா. அதனால எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இப்பவுமே பாருங்க 300க்குள்ள தான் இருக்கு. வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட பையிங் லிங்க் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வந்துரும். எல்லாத்தோட பையிங் லிங்க்கும் நான் கொடுத்துருவேன். அப்படியும் அவுட் ஆஃப் ஸ்டாக்னால நான் கோட் நம்பர் கொடுப்பேன். நீங்க ரீமைண்ட் மீ கொடுத்துக்கோங்க, இல்ல விஸ் லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வந்து
சட்டைக்கு டைம் ஆயிடுச்சு. ஹீட்டர் போட்ட கேப்பில் பார்சல் வந்ததா, சரி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே போயிடலாம். இல்லாட்டி நான் கடையில் கொண்டு போய் கூட அன்பாக்ஸ் பண்ணுவேன், உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் ஒரு விஜயலட்சுமி தான் ஆர்வக்காளராச்சா, அதனால் சரி ஓப்பன் பண்ணி பார்த்துடலான்னு சொல்லிட்டு வாவ் வாவ் வாவ், செம்ம செம்ம செம்ம. இது வந்து என்ன சொல்றது, கலருக்காக எடுக்கலாமா, இல்ல டிசைனுக்காக எடுக்கலாமா, பார்டருக்காக எடுக்கலாமா, கலர் கான்ட்ராஸ்டுக்காக எடுக்கலாமா, நீங்க எதுக்காக வேணாலும் எடுக்கலாம். குவாலிட்டி வைஸ் சூப்பர் தான். ஒரு என்ன மெட்டீரியல்னா இதுவும் கிட்டத்தட்ட சில்க் மெட்டீரியல் தான், ஷூ கிடையாது, பனாரசி டைப் தான், பட் த்ரெட் வாவன் தான் எல்லாமே, ஜரி கிடையாது. கிரீன் கலர் பிளவுஸ் கொடுத்துட்றாங்க, பல்லு போர்ஷனும் கிரீன் கலர் கொடுத்துட்றாங்க. இதில் கான்ட்ராஸ்டில் நிறைய கலர்ஸ் அவைலபிள் சாரியில். நான் வந்து ஒரு சில்லி ரெட்டு, அதாவது மிளகாப்பழ கலர்னு சொல்லுவாங்க, மிளகா பூ கலர்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு கிளிப்பச்சை, அந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்டில் எடுத்துட்டேன். இதை பார்த்துட்டு நான் இன்னொன்று புக் பண்ணேன், அதுவும் அதை விட செம்ம சூப்பராக இருக்கும். பாருங்கள், இதோட பையிங் லிங்க் எல்லாமே கொடுத்துட்றேன். கம்ஃபர்டபுளாக இருக்கும். மம்மு தான் கிண்டல் பண்ணிட்டு இருந்தா, என்னம்மா மாரியம்மன் கோயிலுக்கு கூழ் ஊற்ற போறியான்னு சொல்லிட்டு. அது என்ன வேணாலும் ஊற்ற போகலாம், பட்டு செம்மைங்க, வர்த்துனே சொல்லலாம். இதுக்கு வந்து 5 ஸ்டாரில் வந்து 4.5 ரேட்டிங் கொடுப்பேன் நான். ஓகே, இதை பார்த்துட்டு இன்னொன்று எடுத்தேன்னு சொன்னேன்ல, அது இதுக்கு விட என்ன சொல்கிறது, ஒன்றை விட ஒன்று பீட் பண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இது. ஆக்சுவலாக கலருக்காகவே இதை எடுக்கலாம், அந்த மாதிரி ஒரு கலர். நான் சொல்லுவேன்ல, ஒரு சிந்தாமணி ப்ளூவில் எடுக்கணும்னு, அது இந்த கலர் தான். வா, இதில் வந்து இன்னொரு ஸ்பெஷல் பாயிண்ட்டும் இருக்குது. இதில் வந்து உருவம் எதுவுமே இருக்காது, நீங்கள் யார் வேணாலும் எடுத்து வேர் பண்ணலாம். அதாவது சின்ன சின்ன புட்டா மாதிரி தான் இருக்கும், அது என்ன உருவம்னே நம்மளுக்கு தெரியாது, பட் எந்த உருவம் மென்ஷனே பண்ண முடியாது. இப்போ லாஸ்ட் டைம் எடுத்ததில் அன்னப்பக்ஷி இருக்கும், யானை இருக்கும், அதனால் ஒரு சிலர்னால எடுத்து வேர் பண்ண முடியாது. பட் இது வந்து யார் வேணாலும் எடுத்து வேர் பண்ணலாம். கலர் கான்ட்ராஸ்டில் நிறைய கலர்ஸ் அவைலபிள், எல்லாமே அடிப்பொலியான அடி தூளான கலர் தான். எல்லாமே பாருங்கள், வேவிங் தான், எதுவுமே பிரிண்ட்டு ஜரி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு நல்ல சாஃப்டான ப்ரொக்கேடு சாரின்னு கூட சொல்லலாம், சில்க் ப்ரொக்கேடு தான், செம்ம சூப்பராக இருக்குது. ப்ளவுஸும் பிங்க்கு கொடுத்துட்றாங்க, பார்டரும் பிங்க்கு, அந்த ப்ளூக்கும் பிங்க்குக்கும் கான்ட்ராஸ்டில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, வாவ் செம்மைங்க. லைட் வெயிட்டட் தான், ஷைனிங்கு, எல்லா வகையிலும் இது உங்களை ஃபுல்ஃபில் பண்ணும், உங்களோட ஆசைகளைன்னு சொல்லலாம். அதாவது அழகாக இருக்கணும், நல்லா இருக்கணும், கட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கணும், ட்ராப் பண்ணுறதுக்கும், அதே நேரம் கசகசனும் ஆகக்கூடாது, வெயிட்டாகவும் இருக்கக்கூடாதுன்னா உங்களோட இதையே எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணும். பல்லு பார்த்தீங்களா, இந்த பல்லு தான். பல்லுனா யாரோட பல்லுமா அப்படின்னா இந்த பல்லு தான். அழகாக இருக்குங்க, ஷைனிங்காக இருக்குது, செம்மையாக இருக்குது. சில்வர் பேஸ் தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி, அதனால் அந்த கலரை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கலர் கான்ட்ராஸ்ட் வந்து 500க்குள்ளே இதுனா நீங்கள் தாராளமாக யாருக்காச்சும் தீபாவளிக்கு கிஃப்ட் பண்ணணும்னா கூட தாராளமாக ட்ரை பண்ணலாம். சாஃப்ட் மெட்டீரியலுங்கிறனால உங்களுக்கு குத்தாது, எதுவுமே பண்ணாது. சரியாக இருந்தாலும் கூட குத்துன்னு சொல்லலாம். இது த்ரெட்டுங்கிறதுனால உங்களுக்கு அழகாக காமிக்கும். ஓகேங்களா, செம்ம சூப்பராக இருக்குல்ல. நெக்ஸ்ட் ஒன், ஆக்சுவலாக ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே நான் லாஸ்ட் வீடியோவில் கூட லைட்டாக தான் சொல்லியிருப்பேன், பட் இதில் நல்லா நீங்களே நோட் பண்ணலாம் எவ்வளோ இது டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னு பாருங்களேன். குறுக்கா மறுக்கா நடந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக நானே வெறுத்து எந்திரிச்சு ஓடிடணும், அந்த அளவுக்கு பண்ணுவாங்க பாருங்க. இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இல்லையா, அந்த ரஸ்டிக் ஆரஞ்சு வித் காஃபி ப்ரௌன் பார்டர்ன்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவலாக இமேஜ் ஆட் பண்ணேன். இதையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கணும், ஏன்னா நானே ஏற்றுக்கிறேன், வேறு வழி இல்லை, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி இருக்கும்னு நான் ட்ரை பண்ணேன். பட் என்னென்னா அந்த ஆரஞ்சு கரெக்டான ஆரஞ்சு தான், பட் வந்தது வயலட் கலர் மாதிரி பார்டர் வந்துடுச்சு. பட் என்ன சொல்கிறது, நான் மனசு மாறிட்டேன். நான் இருந்துட்டு சொன்னேன், இது புக் பண்ணுறப்பவே அந்த காஃபி ப்ரௌனாக இருந்தால் மட்டும்தான் நான் வச்சுக்குவேன், இல்லாட்டி நான் ரிட்டன் போட்டுருவேன். பட் வந்தது வயலட்டு, அந்த ஷைனிங்கும் அந்த மெட்டீரியலோட எவ்வளோ நேரம் தான் டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னு நம்மளும் பார்த்துடலாம். வாக்கிங் போகிறாங்க, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். சரி, அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக நான் சொன்னேன்ல, அந்த காஃபி ப்ரௌனாக இருந்தால் மட்டும்தான் வச்சுக்குவேன்னு. பட் இந்த ப்ளவுஸை பார்த்தோன்னா நான் மனசு மாறிட்டேங்க, செம்ம சூப்பராக இருக்கும். இந்த கலர் எங்கே பார்த்துருக்கீங்க ஞாபகம் இருக்கா? பாகுபலி படத்தில் பாகுபலி ஒரு இது மாதிரி போட்டிருப்பார் தெரியுங்களா, அங்கரகா மாதிரி. அந்த இதுலேருந்து தான் இந்த கலரே ட்ரெண்ட் ஆச்சு. ஆக்சுவலாக இந்த மெஜந்தா வயலட் வித் பிங்க்கு மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலரு, கிட்டத்தட்ட நம்மளோட சாரியே அதே கலர் தான். அதுலேருந்து தாங்க இந்த கலரு, அந்த சில்க் மெட்டீரியலும் அதுவும் ஃபேமஸ். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு செம்ம சூப்பராக இருக்குது சாரீ, பார்டரு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் இந்த இதை வச்சுக்கிட்டேன். ஆரஞ்சு வித்து இந்த
வைலட் கலர் காம்பினேஷன் செம்மையாக இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான், லைட் வெயிட்டு, ரேட் அஃபோர்டபுள். ஆக்சுவலாக நான் எந்திரிச்சு உள்ளே போய்க்கலான்ட்டு பார்த்தேன், அதுக்குள்ளே இந்த சாரியும் எனக்கு ஆசையாக இருந்ததா, சரி ஓப்பன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி பார்க்கலாம் அவங்களும் எவ்வளோ நேரம் தான் நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னு. சரி, இந்த சாரி வந்து ஆல்ரெடி நம்ம லாஸ்ட்டு சரஸ்வதி பூஜைக்கே வந்து ஒரு சாரீ கட்டியிருந்தேன் தெரியுங்களா, ஒரு க்ரீன் கலர் ப்ளவுஸ் போட்டு ஒரு ரெட் ஆரஞ்சு மாதிரி இருக்கிற ஒரு ப்ரொக்கேடு சாரீ தான், சில்க் ப்ரொக்கேட் தான். இன்றைக்கி வந்தது மோஸ்ட்லி ஒரே மாதிரி பேட்டர்ன் சாரீஸ் தான், அதில் இந்த கலர். விஜயலட்சுமியும் ஓரளவுக்கு தான், ஓரளவுக்கு மேல் நாங்களும் பொறுத்து கொள்ள மாட்டோம். இந்த சாரீ வந்து டைமிங் ஓடிக்கிட்டு இருந்தது, அப்புறம் 297 அந்த ரேஞ்சில் தான் இருந்ததா. சரி விடு விஜயலட்சுமி, விடு 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 விடு, ஆலிஸ்வெல் பொறுமையே பெருமை. அப்புறம் சரி சரி டைமிங் ஓடிட்டு இருந்ததா, புக் பண்ணிட்டேன். பட் இதே சேம் கலரில் நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆல்ரெடி ஒரு சாரீ எடுத்து வேறும் பண்ணிட்டேன், ஒரு ஃபங்க்ஷனுக்கும் வேறு பண்ணிட்டு போயிட்டேன், பட் புக் பண்ணிட்டேன். அப்புறம் எங்கள் அக்கா பொண்ணுக்கிட்ட சொல்லி காமிச்சேன், நல்லா இருக்குது சித்தி, இந்த ரேட்டுக்கு 300 பிலோ 300க்கா, செம்ம சூப்பராக இருக்குது, நல்லா ஒரு பேட்ச் ஒர்க் வச்சு ஸ்டிச் பண்ணி போடுமா அப்படின்னு சொன்னப்போ சரி சித்தி ஓகே. அதனால் அந்த டைமிங் போயிட்டு இருக்கிறப்ப புக் பண்ணிக்கிறது பாருங்கள். இப்போ பார்க்க பாருங்களேன், ஒரு சாரியை நான் புக் பண்ணிட்டேன், இதே மாதிரி தான் பண்ணுவேன் ஒவ்வொரு தடவைக்கும். பட்டு செம்ம சூப்பரான ஒரு ப்ரொக்கேடு சாரீ தான். அந்த த்ரெட்டு, அந்த டிசைனு எல்லாமே அழகாக இருக்கும், வேர் பண்ணிக்கிறக்கும் லைட் வெயிட்டாக தான் இருக்குது. பாருங்கள், இந்த சாரீ தான் ஆல்ரெடி நம்ம எடுத்தோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இப்போ பாருங்கள் 379க்கு புக் பண்ணிட்டேன். ஓகே, இவ்வளோ என்ன எடுத்தோம், அதில் ஒரு திருஷ்டி போட்டு ஒன்று வைக்கணும் இல்லையா. ஆக்சுவலாக இது வந்து இந்த விஸ்கோஸ் சாரீ என்னமோ சாரின்னு எல்லாம் பேர் போட்டிருந்தாங்க. கலர் கான்ட்ராஸ்ட்டு செம்மையாக இருந்தது, இதில் வந்ததும் எல்லா கலரும் கான்ட்ராஸ்ட்டும் சூப்பராக இருந்ததுன்னு சொல்லிட்டு புக் பண்ணேன்னா வந்தப்போ கொஞ்சம் டிசப்பாயிண்ட்டாக இருந்தேன். பட் என் மூஞ்சி பார்த்தோன்னே மம்மோ ஐயோ இது நல்லா இல்லை, இந்த வீடியோ எடுக்க வேண்டாம்னு சொல்லுவான்னு சொல்லிட்டு, சரி நல்லா இருக்குடா கலர் நல்லா இருக்குடான்னு சொல்லி, இதுவும் ஒரு நல்ல ஒரு டார்க் க்ரீனுக்கு ரெட் கலர் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு. அதாவது சாரீ வந்து மோனோட்டோனாக இருக்கும், பட் ப்ளவுஸ் மட்டும் கான்ட்ராஸ்டில் கொடுப்பாங்க. இதோட இதில் எல்லாத்துலேயுமே அதே மாதிரி தான் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் தான் கொடுப்பாங்க. கொஞ்சம் லிட்டில் பிட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் இது த்ரெட் வேவிங்னு சொல்ல முடியாது, ஜரி தான். பட் அந்த ஜரி வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் நறுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம பார்க்குறப்போ சாஃப்டாக இருக்கிற மாதிரி த்ரெட் வேவிங் மாதிரி இருக்குமா, பட் வந்தப்போ கொஞ்சம் இந்த ஜரினாலும் ஒரு மாதிரி ஜிகுன்னு இருக்கிற மாதிரி ஜரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்குது. எனக்கு இது அவ்வளவா பிடிச்சதுன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் உங்களுக்கு இந்த இது பிடிச்சதுன்னா, இந்த பேட்டர்ன் பிடிச்சதுன்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். விஸ்கோஸ் ஜார்ஜெட்டுன்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் 2-3 செல்லர்கிட்ட 2-3 கலர்ஸ் அவைலபிள். நான் எடுத்த செல்லர்கிட்ட இப்போ நாட் அவைலபிள், அவுட் ஆஃப் ஸ்டாக் தான். சரி, நான் உங்களுக்கு இதோட பையிங் லிங்க் கொடுத்துறேன். அப்புறம் நெக்ஸ்ட் எல்லாம் செம்ம சூப்பராக வரும். வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நான் சொன்ன மாதிரி தான் இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல பாத்திரலாம். அப்புறம் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் இருக்குது, அஃபோர்டபுள் ஜுவல்லரியில இருந்து ஹெவி நகாஸ் ஒர்க், பீடு ஒர்க், அப்புறம் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற அந்த ஆந்திரா ஸ்டைல் தான், ரவுண்டா இருக்கும்ல, கிரீன் பீடு வச்சு நல்லா 5 லைன் 6 லைன், அதெல்லாமும் வாங்கியிருக்கேன். அதோட வீடியோலாம் அடுத்தடுத்து தான் வரும், எனக்கு டைமே இல்லை தீபாவளி சீரீஸ்னால. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணிடலாமா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய். நல்லா இருக்கா? இது வந்து ஸ்விட்சுக்கு வச்சிருக்கேன், இது வந்து பாத்ரூம் டோர். அதெல்லாம் அடுத்த வீடியோவில் ஸ்டிக்கர் கலெக்ஷன்ஸாக போட்டுடலாம், நிறைய ஸ்டிக்கர்ஸ் வாங்க. ஓகே, டாடா.